அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய நிருபத்துக்கு எழுதும் பொழுது அந்த மக்கதோனியா சபைகளுடைய மாதிரியை சுட்டி காண்பித்து, அந்த மக்கதோனியாவில் இருந்த அந்த பிலிப்பிய சபை எவ்விதமாக கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாலும் ஏழ்மையின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுக்கென்று தாராளமாக கொடுத்தாள் என்று சொல்லி இந்த கொரிந்திய சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறார். கொடுப்பது என்பது வேதத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான நியதி. நாம் தேவனுக்காக விதைக்கும் பொழுது சந்தோஷமாய் விதைக்க வேண்டும். துக்கமாய், வெசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுத்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். எப்படி ஒரு விவசாயி நிலத்தில் விதையை விதைத்து அவன் மகிழ்ச்சியோடு ஒரு அறுவடை எதிர்பார்ப்பது போல நாமும் கர்த்தருக்காக விதைத்து தேவனை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.